நான் பார்க்கணும். ஸோ கடகராசி உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். ஸோ இந்த இதில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், ஏன்னா முக்கால்வாசி கிரகங்கள் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் நிறையா வந்து பிரயாணம்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களது 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ 10ல் வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிற ஒரு சின்னதாக வந்து ஒரு வேவரிங்கான ஒரு விஷயங்கள் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து தெளிவாக இருக்கும். அவர் சொல்கிறார், இவர் சொல்லணும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி, ஸோ 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். ஸோ நிறைய ட்ராவல் இருக்கும். ஒரு சொத்து சம்மந்தமான விஷயம் விற்கிறதுக்கோ இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ அதனால் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து அப்பா சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து பெரிய லாபமாக இருக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் பேசுறது கொஞ்சம் நமக்கு மனசு வேதனைப்படும். ஸோ கொஞ்சம் குழந்தைங்க மேலே நம்ம நிறைய பாசம் வச்சுருக்கோம். பட் இதனால் குழந்தைங்க வந்து நம்மளை இப்படி பேசிச்சுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11 நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 7ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு, வியாபார ரீதியான விஷயம், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு, ஸோ கணவன் மனைவி உறவுலையும் நல்ல சந்தோஷம், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கூட கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே நீச்சமாக இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும். இப்படி இருக்குங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அது கமுக்கமாக பார்த்துங்க. ஏன்னா வந்து வர ஆள் கரெக்டான ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப, தொழில் ரீதியான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் இடம்ங்கிறது மாமியாரையும் குறிக்கும். ஸோ அதனால் மாமியார்கிட்ட பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் இந்த டைமில் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா பேசுனீங்கன்னா கொஞ்சம் தவறுதலான வார்த்தைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு, அவங்க பிஹேவியர் வந்து நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்துங்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன், 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது.